டீசென்டான பத்திரிகையாளராக, மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளராக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். 300 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்களே, அந்த கேவலம் உங்களுக்கு தெரியாதா? சாப்பாடு பொட்டலமும் 300 ரூபாவும் கொடுத்து தானே கூட்டம் வருது. அது இல்லைன்னு நீங்க மூடி மறைக்க முடியுமா? திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ, திரு மு க ஸ்டாலினுக்கோ, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கோ 300 ரூபா கொடுத்து கூட்டம். இங்க அப்படியா? ஏன் குறைத்து மதிப்பிடுறீங்க? ஏன் இழிவா பேசுறீங்க? அப்படி பண்ணாதீங்கன்ற ஒரு ஊடகவியலாளராக ஊடக அறத்துடன் செயல்படுங்க. தனிமையில நிக்கிறாருன்றீங்க. தனிமையில நின்னா அது கேவலம். அது என்ன இதுவா? அந்த ஆளுடைய தன்னம்பிக்கை பாராட்ட முடியல உங்களால? லஞ்சமே வேண்டாமுங்க, 5000 வேண்டாமுங்க, அட்வான்ஸ் வேண்டாமுங்க, 2000 வேண்டாமுங்க, சேலையும் தான் வேண்டாமுங்க, தன்னே நன்னானே நம்ம விஜய்க்கு தானே ஓட்டு போட போறோம். தில்லேலேலோ 3 வயசு குழந்தை வரைக்கும் 80 வயசு கிழவி வரைக்கும் விஜய நம்பி இருக்காங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போட போறோம் தானே. தஞ்சாவூர் தமிழ்நாடு திருந்த போகுது. தில்லேலேலோ பஸ்பாசு கொடுக்க வேண்டாம், பஸ்பாசு கொடுக்க வேண்டாம், பக்கத்திலேயே நிக்க வேண்டாம். எங்களுக்கு தெம்பு இருக்கு, நாங்க நல்ல உழைச்சி தானே முன்னுக்கு வருவோம். இந்த கோயன் சாப்பை எடுக்க வேணும், தன்னே நன்னானே. குடினால குடும்பம் எல்லாம் குட்டி சவுர கிடக்குதுங்க, குடினால குடும்பம் எல்லாம் குட்டி சவுர கிடக்குதுங்க. கொள்ள அத்தனையும் இந்த ஆட்சியில நடக்குதுங்க. அவரு வேண்டாங்க, எங்களுக்கு இவரு வேண்டாங்க. எங்க தம்பி மட்டும் இருந்த போதும், தன்னே நன்னானே. விசில் எடுத்து ஊத போறதில்லை. மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்தது. ஏன்னா நாங்க கவர்மெண்ட்ல இருந்து சிஎம்மா இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மீட்டிங் வைக்கணும்னா எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். மினிஸ்டர்ஸ்ல இருந்து, எம்எல்ஏல இருந்து, எம்பில இருந்து, கலெக்டர்ஸ்ல இருந்து, எஸ்பில இருந்து இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்றதுக்கு எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, கலெக்டர்ஸ்ல யாரும் இல்லை. எப்படி பண்ணாங்க, எப்படி வந்திருக்குன்னு எனக்கு புரியல. இது வரைக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ அவருக்காக இவ்வளோ பேர் யார் ஒர்க் பண்ணாங்களோ தெரியல. யாருக்குமே ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. இவர் பண்ணாரு தெரியல. ஸோ அவங்களா க்ரௌட் வர மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோ பேர் அவங்க மேலே நம்பிக்கையில் வந்துச்சு. கண்டிப்பாக அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பாத யாத்திரை பண்ணி இடத்துல என்ன ஜனங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்கன்னு விஜய் சார் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கும் இல்லையா எலெக்ஷன் முன்னாடி, அது கொடுக்கும்போது தான் ஜனங்களுக்கு